Hi friends, welcome to Jenny's Design. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸ்ல வந்து எப்படி ஹேங்கிங் வந்து ஸ்டிட்ச் பண்றதுன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நாங்க வர்க் பண்ணி முடிச்சிட்டோம் because அர்ஜென்ட்டா வர்க் பண்ணனால சீக்கிரமா முடிச்சாச்சு. அதனால ஃபுல் வீடியோ வந்து எடுக்க முடியல. இப்போ வந்து ஹேங்கிங் மட்டும் நான் வந்து கொஞ்சம் டைம் கிடைச்சது. ஹேங்கிங் மட்டும் செப்பரேட்டா வீடியோ எடுத்துர்க்கேன். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஹேங்கிங் பீட்ஸில் இருக்க அந்த மெட்டலில் வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் சிசர் யூஸ் பண்ணி. நீங்கள் வந்து இதை கட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு லென்த்தாக வேணும்னா இதை கட் பண்ணிக்கோங்க. இல்லை சேம் லென்த்து அதாவது இந்த பீட் இந்த லெவல்லே போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹைட் வந்து கொஞ்சம் கூட்டி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெட்டல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், பட் நம்ம வந்து சாரீ கலரில் அந்த லைட் க்ரீன் பிஸ்தா க்ரீன் கலரில் தான் பீட்ஸ் எடுத்துப்போம். ஸோ அப்போ தான் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் அண்ட் வந்து சேம் கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் பீட்ஸ் சேமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ளவுஸ் கலரே போடணும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம். இந்த ஹேங்கிங் பீட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கிறிஸ்டல் இருக்குது, பேர்ல் பீட்ஸ் மாதிரி இருக்குது, அண்டு நார்மலாக ட்ராப் பீட் மாதிரி இருக்குது, நிறைய ஷேப்ஸ்லேயும் இருக்குது, அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் வந்து நார்மலாக ஹேங்கிங் ரெடிமேட் மாதிரி இருக்கும்ல அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 சுகர் பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அகெயின் ஒரு டேப்லெட் பீட், இதிலே டேப்லெட் பீட் மாதிரியும் இருக்குது. இது வந்து ஹேங்கிங் பீட்ஸ். பட் இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிக்குதோ நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். சிலது வந்து வெயிட்டாகவும் இருக்கும், சிலது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற பீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் இருக்க தான் செய்யும். வெயிட் இருந்தால் தான் வந்து அது நல்லா அந்த குவாலிட்டி நல்லா இருக்குது. வெயிட் கம்மியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை, அது ரொம்ப பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து கலர் போகவும் செய்யாது, ஃபேட் ஆகாது, நல்லாவும் இருக்கும். ஸோ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஒர்க் தான். ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாக ஒர்க் வர மாதிரி, பேக் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து பேட்டர்ன் நெக் மாதிரி கொடுத்துருக்கோம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செப்பரேட்டாக வந்து அது வீடியோ போடுறேன், செக் பண்ணிக்கோங்க ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 சுகர் பீட்ஸ் அண்ட் வந்து ஒரு ஹேங்கிங் பீட்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணுறோம். இதுக்கு மிஷின் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணணும். நீடில் நம்பர் 10 த்ரெட்டுமே நீங்கள் மஸ்டர்ட் எல்லோ யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்பேட் பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள் மோஸ்ட்டாக. நீங்கள் எப்போவுமே இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 லைன் த்ரெட் ஒர்க் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட் இல்லைனா ஜரிலையுமே யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஹேங்கிங் போடும்போது நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்பேஸுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 சுகர் பீட்ஸ் போட்டு அகைன் அந்த ஹேங்கிங் பீட் மறுபடியும் ஒரு சுகர் பீட்ஸ் போட்டிங்கன்னா வந்து லாக் ஆகிடும். அகெயின் த்ரெட்டை ரிவர்ஸில் எடுத்துடலாம். இது வந்து பேக் சைட்லேருந்து தான் ஃப்ரண்ட் சைடு எடுக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ ப்ளவுஸோட பேக் சைட்லேருந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு 5 சுகர் பீட்ஸ் போடுறோம். அகெயின் ஒரு ஹேங்கிங் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நீடில் வந்து அப்படியே ரிவர்ஸில் எடுத்து ஃபேப்ரிக்கில் குத்தி பேக் சைடில் எடுக்கணும். ஸோ நான் வந்து இது வந்து துணியோட அட்டை பாக்ஸ் வச்சுருப்பேன் மடியில் வச்சுட்டு நம்ம அதுக்குள்ள வந்து ப்ளவுஸ் அண்ட் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து அங்கங்கே போகாது. அந்த அட்டை பாக்ஸ்லேயே இருக்கும். அண்ட் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ் போடுறத விட ஹேங்கிங் போட்டு போடும்போது இன்னுமே ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்லீவ் ஃபுல்லுமே ஷார்ட் ஸ்லீவ் ஃபுல்லுமே ஒர்க், ஹேங்கிங்கும் பண்ணியாச்சு. நல்லா வந்து காப்பர் ஜரியில் வந்து சாரீ இருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் ஜர்தோசி பீட்ஸ் எல்லாமே கொடுத்து. அண்ட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ஹேங்கிங் பீட்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து செப்பரேட்டாக ஹேங்கிங் பீட்ஸ்க்கான வீடியோ வந்து செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். உங்களில் யாருக்காச்சும் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படி இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கிளாஸ் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரேசிங் மார்க்கிங் மட்டும் தெரியலனா அந்த கிளாஸுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.